ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் கீபோர்டு யூஸ் பண்ணுவீங்க. அந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ஒரு கீபோர்டை பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டேன். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு டைப் பண்ணுவோம். இந்த டைப் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வைப்போம். இதுக்கு பதிலாக வேறு ஒரு மெத்தட் இருக்குது. ஏன்னா அந்த டைமுக்கு கரெக்டாக நம்மளால் வைக்க முடியாது. வேறு ஒரு மெத்தட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் இந்த கீபோர்டு இப்படி நான் கிளிக் கொடுத்தேன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதில் நான் ஒரு 2-3 ஃபியூச்சர்ஸை பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆளுன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்து வைங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இப்போ வாங்க நான் ஷார்ட் அண்ட் ஷூட்டாக உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி யாருக்காவது நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஃபேஸ் விட்டு டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜேன்ற ஒரு வேர்ட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் தப்பாக டைப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதை நான் இந்த மாதிரி தொடர்ன்றப்போ மாணவரியாக பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணுவோம். அது கரெக்டான அந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்கள், இந்த ஸ்பேஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்பேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை இது மேலே வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ன்ற ஆப்ஷன் மவுஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல எந்த வேர்டை நீங்கள் டெலீட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்துல வேறு வேர்டை நீங்கள் டைப் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபியூச்சர்ஸ். இது பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியல, அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். பட் அது இல்லைனா இந்த 4 புள்ளி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுக்கறதால நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேணாலும் கீபோர்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கீபோர்டை பார்த்தீங்கன்னா நான் நவுத்திக்கிறேன். இப்படி நவுத்திட்டு நான் இங்கே கூட நான் டைப் பண்ணலாம். அது மாதிரி நம்ம என்ன வேறு எதனா கூட பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளோட்டிங் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க. சப்போஸ் மறுபடியும் இது ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் இங்கே அதே மாதிரி செட்டிங்ஸில் போய்ட்டு மறுபடியும் ஃப்ளோட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பதில் அதை நான் கிளிக் கொடுத்தேன்னா திரும்ப கேன்சல் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபியூச்சர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் திரும்ப நான் கிளிக் கொடுக்குறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒன் ஹேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வேறு இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் கீபோர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படின்றப்போ 2 கையில் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா கீபோர்டு டைப் பண்ண முடியும். பட் இந்த பார்த்தீங்கன்னா ஒன் ஹேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் கிளிக் கொடுத்து அதுக்கு பதிலாக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடாக வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மூலிமா ஒரு சைடில் நீங்கள் டைப்பிங் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ் தான். இது எத்தனை பேருக்கு தெரியல, அதால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்ம யூடியூப் சேனலில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.